சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக போறார். இந்த குரு வக்ரமாகிறதுனால உங்களுடைய ராசியான சிம்மத்திற்கு என்னென்ன நன்மை தீமைகள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்க ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில குரு பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரக்கூடிய புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு அந்த குரு பகவான் வக்ரமாகிறார். தை மாதம் 22 4/2/2025 அப்பதான் அந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் குரு பகவான் வக்ரமா இருக்கிறார். ரிஷப ராசியிலேயே வக்ர பயிற்சி எல்லாம் கிடையாது. ரிஷபத்திலேயே வக்ரம் ஆரம்பிக்குது, ரிஷபத்திலேயே வக்ர நிவர்த்தியும் அடையுது. சோ 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமா இருக்குது, அது குரு பகவான் ஆயிடுறாரு. அது என்ன செய்ய போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. ஆனா 10ல் குரு இருந்தா பதவி பால் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. கோச்சாரத்துல 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது இதே கதிதானா அப்படின்னு கேட்டா ஒரு சில ஏற்ற இறக்கங்களோட அது போலதான் நடக்கும். அப்போ அந்த குரு வக்ரமாகிறார் அப்படிங்கும்போது இதற்கு முன்பு இருந்து வந்த தொழில் சார்ந்த அத்துணை விதமான பிரச்சனைகளும் நீக்குவதற்கு குரு தயாராகிவிட்டார் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த குரு பகவான் 5ஆம் அதிபதி, கூடவே உங்க ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியும் கூட. 5-8க்கு அதிபதியாகி குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்க்கலாம். முதல்ல குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை, திருமணமாகி 3-4 வருடங்கள் ஆகுது, குழந்தைகள் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். எப்படி அப்படின்னா மருத்துவத்தின் மூலம் குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இதற்கு சின்னதா ஒரு வழிபாடு இருக்கு. அதை என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்க, சின்ன வழிபாடு தான். ஜீவசமாதி வழிபாடு செய்யணும். உங்க ஊர்ல பக்கத்துல எங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்குன்னு தேடி பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. கூடவே மருத்துவமும் எடுத்துக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவையாவது ஹாஸ்பிட்டல் படியை மிதிச்சுட்டு வரணும். தினமும் சீரகமே போதுமானது. சீரகத்தை நல்லா சூடு பண்ணி தண்ணியில போட்டு சூடு பண்ணி அந்த தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வரணும். இந்த 3 விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது 5ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது 5இல் நின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இருந்தா உறுதியாக குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அதற்கு ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான், வக்ர குரு பகவான் சிம்ம ராசிக்கு தர்றாரு. சோ அதை சரியா பயன்படுத்திக்கிடலாம். அதே போல மனசில் எண்ணக்கூடிய எண்ணங்கள், திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாமே இதற்கு முன்னாடி நம்ம என்ன பிளான் போட்டாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். சரியா அதை செய்து முடிக்காம போறதுக்கு உண்டான ஒரு சூழல்லையே இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனா 7ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று ராசியவே பாக்குறாரு. 10ஆம் இடத்துக்கு குருவும் போயாச்சு, அஷ்டமாதிபதி ஆகி. அப்போ திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாமே நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சந்திச்சிருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள், அந்த குரு வக்ர காலகட்டங்கள்ல உங்களுக்கு அந்த தடை தாமதங்கள் எல்லாமே இல்லாம பியூரா நல்ல ஒரு மனநிலைமையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவீங்க. பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து சனி உங்களை பெருசா ஒண்ணுமே பண்ணாது. 5 கூடியவர் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. முக்கியமா உங்களுடைய சொந்த ஊர்ல, சரிங்களா, பூர்வீகத்துல வசிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுக்குது. உடல் தொந்தரவுகள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள், அதே போல சில நேரங்கள்ல மன ரீதியான ஒரு பயம், இந்த 3 விஷயத்தையும் கொடுக்குது. சொந்த ஊர்ல பூர்வீகத்துல வசிக்கக்கூடிய நபர்களுக்கு, சார் எங்க ஊர் எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன், பொழப்புக்காக இங்க வந்து இதுவே என்னோட சொந்த ஊர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது வேணும் இல்லையா? சிம்பிள். குரு வக்ரமாகும் போது குலதெய்வ வழிபாடு செய்தா போதுமானது. குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. நேரடியா கோயிலுக்கு போக முடிஞ்சா கோயிலுக்கு போயிடுங்க, அதான் பெட்டர்.
ஸோ இப்படி ஒரு விஷயத்த அது சொல்லுது. மூன்றாவதா பார்த்துட்டீங்கன்னா, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த இடத்துல படிக்க முடியாம வெளியில காலேஜ் கிடைக்கிறது, கொஞ்சம் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வேலைகள், இந்த மாதிரியான ஒரு சூழல்களை ஏற்படுத்துது. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல். என்ன படிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை சரியான ஒரு லெவல்ல இருக்காது. இதை படிச்சா என்ன ஃபியூச்சர் கிடைக்கும், அதை படிச்சா என்ன ஃபியூச்சர் கிடைக்கும்னு சொல்லி போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர எதை படிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்கிரீட்டான முடிவுக்குள்ள வரமாட்டோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் அட்வைசர் தேவை. சுய முடிவுகள் இந்த விஷயங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சுய முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல நிறைய விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ட்ரை பண்றீங்க, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. ஆனா நல்ல ரிசல்ட் இல்லை, அதுக்குண்டான பாராட்டுகள் இல்லை, அதுக்குண்டான பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கல, பதவி பட்டம் எல்லாம் கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு மன ஏக்கங்கள் இருந்துட்டு இருந்தக்கூடிய சூழல்கள் எல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு, உங்களுடைய திட்டத்திற்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்குண்டான எல்லா விதமான வேலைகளையும் அந்த வக்ர குரு பகவான் செய்வார். இழந்த பதவி கிடைக்கும், இழந்த வேலை கிடைக்கும், இழந்த பெயர் கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் தவறா பேசுனாங்களோ அவங்கெல்லாம் நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க செய்யறதுதான் நல்லது, நீங்க செய்யற வழியில நம்மளும் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மாறும். மற்றவர்கள் மீது இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும், மற்றவர்கள் உங்கள் மீது முழு நம்பிக்கையை வைப்பார்கள். சோ எப்படி ஒரு அமைப்பை சொல்லுது. சோ இது ஒரு நல்ல விஷயமே. அதே போல 8ஆம் இடத்து அதிபதி வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழல். இப்ப 8ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் ஆகாதோ, வம்பு வழக்கு பிரச்சனைகள், அசிங்க அவமானம், கண்டம், ஆபரேஷன், விபத்து, கண்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய கிரகம் அந்த 8ஆம் அதிபதி. ஆனா அவர் வக்ரமாகிறார். அதுவும் கர்மஸ்தானத்துல, தொழில் ஸ்தானத்துல, ஜீவனஸ்தானத்துல வக்ரமாகிறாரு. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி பெரிய பாதிப்புகள் இருந்து சிம்பிளா எஸ்ஐ வந்துடுவீங்க. அந்த ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருது. இதற்கு முன்னாடி இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளுடைய முடிவு இந்த காலகட்டம் வரப்போகுது அப்படிங்கறத சொல்லுது. ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயம். கூடவே இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்போம், அந்த பணம் திரும்பி நம்ம கைக்கு வராமே இருந்திருக்கும். ரொம்ப போராட்டத்துக்கு பிறம்பும் அது கைக்கு வராம இருக்கும். சில பேர் காசை வாங்கிட்டு வட்டி கொடுக்காம இருப்பாங்க. ஸோ அந்த வாரா கடன் இந்த காலகட்டம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. 2ஆம் பட்சமா நல்ல பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதா சேமிச்சு வச்ச பணம், ஒரு இஎஸ்ஐ பிஎஃப் பணமா இருக்கலாம், அல்லது நீங்க இன்சூரன்ஸ் போட்ட பணமா இருக்கலாம், அல்லது நீங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த கிராஜுவிட்டி கிடைக்காம இருந்துட்டு இருந்தது, பிஎஃப் ஆனால் சரியா வராம இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பென்ஷன் அமௌண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிறுக சேமித்த பணம் போதாத காலத்துல நல்ல உதவியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. இதுதான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றால் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கறத இப்படிதான் சொல்றோம். நீங்க அதை சேர்த்து வச்சிருக்கணும். நம்ம சேர்த்து வைக்காம அது எங்கேயாவது இருந்து கொண்டு வந்து கொடுக்காது. எல்லாத்துக்கும் அது அப்படி நடக்காது. ஸோ அப்படி வராம இருந்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம போயிடுச்சுன்னு நினைப்போம், அது கைக்கு வந்துடும். சில நேரங்கள்ல லாட்ரி யோகமும் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகமும் உண்டு. ஸோ அந்த மாதிரியான இன்டென்டா தேடி போய் எடுக்கும்போது அது சிக்காது. இந்த மாதிரி சமயங்கள்ல அசால்ட்டா எடுப்போம், நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. இழந்த பெயரை புகழை அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த வக்ர குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்குது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில இருந்து வந்த நஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல 500 ரூபாய் சம்பாரிச்சு 500 ரூபாய் நஷ்டப்பட்டு இருந்த கூட காலமெல்லாம் தாண்டி 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 1200 1500 சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 50% லாபமாவது பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துருவீங்க. சுயதொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இதெல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறதுனால. ஆனா குரு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பாரு இல்லையா?
அப்போ குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைவதற்குண்டான வாய்ப்புகளை உங்களால் பார்க்க முடியும். குழந்தைகளினுடைய ஆரம்ப கல்வி நல்ல நிலையில் இருக்கும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அவர்களுக்கு. குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அடிக்கடி இந்த கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான விழாக்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்துது. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம். வருமான குறைபாடு இருக்குது அப்படின்னா, கையில காசு பண்ண தங்கலை, சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கக்கூடிய சிம்மம், இந்த காலகட்டம் வக்ர குரு உங்களுக்கு நல்ல வருமானத்தை, சேமிக்கும் அளவிற்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு நல்ல விஷயம். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சொல்கிறது. மூன்றாவதா பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய பேச்சுக்கு மற்ற இடங்கள்ல நல்ல மதிப்பு கிடைக்கும், நல்ல மதிப்பு கிடைக்கும். ஒரு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் யாரையும் கோபப்பட்டு சபிச்சிடாதீங்க, அது அவர்களுக்கு அப்படியே பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிடுங்க. அடுத்ததான் 4ஆம் இடத்தை அந்த குரு பகவான் வக்ர குரு பார்க்கிறார். தாயாரினுடைய உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி தரும். உங்களுக்குமே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் அதை சரி செய்து பெரிய லெவல்ல பிரச்சனைகளை கொடுக்காம ரெக்கவர் ஆகி வர்றதுக்குண்டான அமைப்புகளை இந்த வக்ர குரு பகவானுடைய பார்வை கொடுக்கிறது. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு, படிப்புல எந்த விதமான தடைதாமதங்களும் இல்லை அப்படிங்கறது சொல்லுது. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த வக்ர குரு பகவான் ஏற்படுத்தி தர்றாரு. உறவுகள் கொஞ்சம் நம்மளுக்கு முன்னுக்கு பின் முரணா நடந்துக்குவாங்க, அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செய்துட்டே இருக்க போறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் சில நேரங்கள்ல மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அந்த மறுப்பு தான் உங்களை மீண்டும் மீண்டும் புத்துயர்வு பெற்று இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள கொண்டு வந்து அடுத்தடுத்து உங்களை டெவலப் பண்ணி விடக்கூடிய வேலையும் செய்யும். சரிங்களா? ஸோ அது நல்ல விஷயம்தான். முடிந்த அளவு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. சிம்மத்தினுடைய 6ஆம் இடமான மகர ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. இது என்ன சொல்ல வருதுன்னா, இதற்கு முன்பு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் யாராவது இருந்தா அவர்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றாரு. எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை சிம்மத்திற்கு கட்டாயம் இந்த காலகட்டம் கிடைக்க போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாவதா கடன் அமைப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அந்த கடனை பைசல் பண்றது, கடனை முடிச்சு கட்டுறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை தேடி ஓட போறீங்க. டியூ கட்டலாம், இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போகலாம், மேலும் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இனிமேல் வராது. இருக்கிற கடனை எப்படியாவது அடைச்சிட்டு நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு மென்டல் தாட்டுக்குள்ள நம்ம வந்துடுவோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கடன் அடையிறது அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்குள்ள அந்த எண்ணம் வரணும், அடைச்சிட்டு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் அடைப்பதற்கு உண்டான வருமானத்தையும் கொடுத்துருவார். அதான் திடீர் அதிர்ஷ்டம் யோகம்னாலும் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு வகையில காசு பணம் வந்துடும், பயப்பட வேணாங்குது. அதே போல உடல் தொந்தரவுகளை மேலும் அதிகரிக்காம பாத்துக்குவார். இந்த குரு வக்ரத்தால உறவுகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். உறவுகள் பழக்க வழக்கங்கள்ல அது என்னென்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. முதல்ல தாய்மாமன், 2வது தாயார், 3வதா குடும்ப உறுப்பினர்கள். இந்த 3 அங்கத்தினரும் நல்லா பாருங்க, உங்களுடைய கருத்துக்கு எதிராக நிற்பார்கள். முக்கியமா மாமியார், அவங்களையும் கணக்குல சேர்த்துக்கோங்க. பெண்களா இருந்தா இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அதை கூட விட்டுருங்க, தாயாரும் மாமனும் மாமியாரும், இந்த 3 உறவுகளும் உங்களுக்கு முழுக்க ஆப்போசிட் நிற்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் செய்வாங்க. உங்களை பிளேம் பண்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவர்களுடைய தவறு இல்லை, இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய ஒரு அமைப்பு.
ஸோ அப்போ இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய சிந்தனைகளை அவங்களுடைய திட்டங்களை அவங்க கிட்ட செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நான் சொல்றதை நீ செய் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாம் கடந்துதான் வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க போதும். ஆமாப்பா நீ சொல்றதுதான் சரின்ட்டு போங்க, ஒன்றும் தப்பே வராது. ஆர்கியூமெண்ட் பண்ணாதான் பிரச்சனை வரும். ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இதில் நிறைய பாசிட்டிவ் இருக்கு, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஜீவசமாதி வழிபாடு தான். பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் 2 நெய் தீபம் போட்டு ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்ல மாற்றம் இந்த குரு வக்ர காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.